ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்தில் ஒரு நாளாவது செய்யுங்கள் மஞ்சள் வழிபாடு. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மஞ்சள் வழிபாடு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், மாங்கல்ய பலம் பெறுவதற்கு இந்த மாதத்தில் தாலி கயிறு மாற்றலாமா, மாற்றினால் என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் மிகவுமே அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடியது இன்றைய நாள் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம், ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த மஞ்சள் வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் பண்ணுவீங்க இல்லைங்களா, நீங்கள் அந்த பூஜைகள் செய்யும் போதே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்கள். இந்த விஷயம் செய்வதனால் நம்மளுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் வருது, பிரச்சனை வருது, ஆர்கியூமெண்ட் வாக்குவாதத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மஞ்சள் வழிபாடை செய்யலாம். சுப காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது. வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் பண்ணலான்னு நினைப்போம், ஆனால் அப்போ தான் பார்த்துன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அது நடக்க முடியாமல் போயிடும். இந்த மாதிரி சுப காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னாலும் இந்த மஞ்சள் வழிபாடு தாராளமாக பண்ணலாம். மஞ்சள் வழிபாடு மங்களகரமான ஒரு வழிபாடாகும். மஞ்சளை நினைத்து நாம் வழிபாடு செய்கிற ஒவ்வொரு வழிபாடுமாக இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், அனைத்திற்குமே மிகப்பெரிய ஒரு பலன்கள் கிடைக்கும். சரி, இந்த மஞ்சள் வழிபாடில் நாம் என்ன செய்யணும்? மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் என்ன அம்மனுடைய படம் இருந்தாலும் சரிங்க, அது மீனாட்சி அம்மனாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், இல்லை தம்பதி சமேதரா, நாங்கள் பெருமாளும் லட்சுமியையும் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் கூட நீங்கள் செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன். உங்களுக்கு விரலி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, இந்த விரலி மஞ்சளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 7, 11, 21 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்து அதை ஒரு மாலையாக கட்டி நீங்கள் இன்றைய தினம் அம்பாளுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நிச்சயமாக உங்கள் வீட்டில் மங்கள செய்திகள் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் ஒரு மங்கள நியூஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஒரு நல்ல வேலை கிடச்சிரும்னு நான் நினச்சிட்ருக்கிறேங்க. இந்த மாதம் நான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கிறேன். இது மாதிரி நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த மஞ்சள் மாலை, இந்த மஞ்சள் விரலி மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி நீங்கள் இன்னைக்கு அம்பாளுக்கு சாத்தும் போது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் மறக்காமல் இந்த ஒன்றையும் செய்யுங்க. இது கூட சேர்த்து ஏற்கனவே நான் தீபங்கள் 3 தீபங்கள் கொடுத்துருக்கிறேன். அந்த 3 தீபங்களோடு இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் சேர்த்து ஏற்றி வழிபாடு செய்வது கூடுதல் பலன்களை தரக்கூடியது. என்ன செய்யணும்? ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், நீங்கள் குழம்புக்கு பயன்படுத்துகிற, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாக இருக்கலாம், இல்லையா கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம், திருமஞ்சளாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மஞ்சள் தூள் ஒன்று தான். ஆக மஞ்சள் தூளை அந்த பூஜைக்கு உண்டான தட்டில் கொட்டி கொஞ்சமாக பரப்பி வச்சுக்கோங்க. அதற்கு மேலே மண் அகல் விளக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா அதிலிருந்து எண்ணெய் கசிஞ்சு அந்த மஞ்சள்லாம் பட்டுடும். அந்த மஞ்சளை நம்ம மறுநாள் தேய்த்து குளிக்க வேண்டும். அதனால தான் அது வேண்டாம் அப்படின்றத நான் அவாய்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த உலோகத்தினால் பிராஸில், இப்போ நீங்கள் குபேர விளக்காக இருக்கலாம், காமாட்சி விளக்காக இருக்கலாம், எந்த விளக்காக இருந்தாலும் உலோகத்தினால் ஆன விளக்கை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மேலே ஒரு விளக்கு வச்சுட்டு மஞ்சள் திரி, உங்களுக்கு மஞ்சள் கலர் திரி இல்லை அப்படின்னா வெள்ளை நிற திரியவே நீங்கள் அந்த மஞ்சளில் கொஞ்சமாக அதில் தேய்ச்சிங்க அப்படின்னாலே அது மஞ்சள் கலராக மாறிவிடும். அப்படி கூட நீங்கள் வச்சு நெய் ஊற்றி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இது மஞ்சள் தீபம். இப்படி நீங்கள் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வறுமைகள் நீங்கி ஒரு மங்களகரமாக ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபோட உங்களுடைய வீடு அப்படிங்கிறது அமையும். ஏன்னா தீப ஒளியில தான் நம்மளுக்கு இறைவன் காட்சி தருகிறார் அப்படின்றது ஐதீகம். ஆக நம்ம வீடுகளில் எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம், தப்பே கிடையாது. ஒற்றைப்படையில் வரக்கூடிய மாதிரி நீங்கள் ஏற்றிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தீபமும் ஏற்றி இன்றைய தினம் நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி திருமாங்கல்ய சரடு நீங்கள் மாற்றலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்ய முடியாது. நம்ம இந்த பதிவை நம்ம மதியானம் தான் போடுறோம். உங்களுக்கு காலை நேரத்தில் தான் இந்த தாலி கயிறு அப்படிங்கிறதையே மாற்றணும். நம்ம பொழுது சாய்கிற நேரத்தில் இதையெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் மாசி மாதத்தில் ஒரு முறையாவது முகூர்த்த நாளாக நல்ல நாளாக நீங்கள் பார்த்து எப்போ நீங்கள் தாலிச்சரடு மாற்றினாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மாசி பயிறு பாசி படியும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. இந்த மாசி மாதத்துல தாலிக்கயிறு நம்ம மாற்றினோம் அப்படின்னாலே நம்மளுடைய கணவன் ஆயுள் நீடிக்கும். வீட்டில் நம்ம என்றென்றைக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். மாங்கல்ய பலம் கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். இரண்டு பேருமே ரொம்ப கணவன் மனைவி அந்யோன்யமாக இவங்க என்னப்பா ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பெண்களுக்கு அமையும். அதனால் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் தாலிச்சரடு மாத்துறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். இந்த மஞ்சள் கயிற்றுனால தான் நம்ம தாலி கயிறு மாற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா மஞ்சள் நம்மளுக்கு அந்த கயிறு மஞ்சள் கயிறு, நம்ம அந்த கயிறு கேது பகவானின் அம்சமாக சொல்லப்படுகிறது. இந்த கேது பகவானினுடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியவர் குரு. குருவின் அம்சமாக பார்க்கப்படக்கூடியது மஞ்சள். ஆக கயிறை மஞ்சள் குருவின் அம்சமாக பார்க்கப்படக்கூடிய மஞ்சளை நாம கட்டி நம்ம அணியும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்கள், அந்த வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்வாள் இந்த பெண்மணி. ஆக இந்த மாசி மாதத்தில் தாராளமாக தாலிச்சரடு மாற்றுங்கள். அது நீங்கள் பார்க்க வேண்டிய நாள் கிழமை என்ன அப்படின்னதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வேண்டாம், சனிக்கிழமை வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை திங்கட்கிழமை இந்த மாதிரி நாட்களாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். வளர்பிறையாக இருக்க வேண்டும். அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாளா அன்று அப்படின்றத பார்த்துக்கோங்க. எந்த நாளாக இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாலிச்சரடு மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. கிழக்கு நோக்கி உட்கார்ந்து நீங்கள் அதை செய்யணும். எப்படி இந்த தாலிச்சரடு முறைப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்குண்டான ஒரு முழு பதிவு தெளிவான பதிவாக ஒன்று நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். இதில் நீங்கள் மாசி மாதத்தில் தாலிச்சரடு மாற்றுவது ரொம்ப ரொம்ப உசந்தது. ரொம்ப நம்மளுக்கு நான் எப்பவுமே தீர்க்க சுமங்கலி இந்த இப்போ நிறைய பேருக்கு ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த மாசி மாதத்தில் தாலிச்சரடு மாற்றுங்கள், மாங்கல்ய பலம் கூடும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.